Hi friends, welcome back to new Tamil Tagline. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எப்படி ஒரு நல்ல யூடியூப் thumbnail கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்க Chrome browser ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா canva.com அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல மேல பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் டிசைன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல நீங்க யூடியூப் thumbnail அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. யூடியூப் thumbnail அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும், டேக்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப்லோட்ஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன். எலமெண்ட்ஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் எல்லாம் வரும். டிசைனில் உங்களுக்கு தேவையான ஒரு உதாரணத்துக்கு இதை எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற டேக்ஸை ரிமூவ் பண்ண முடியும். ஹவு டு டிசைன் அப்படின்றத டிலீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான இதில் டைப் பண்ண முடியும். டேக்ஸ் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துடும். அதை உங்களுக்கு சைஸ் கம்மி பண்ணவும் முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இதை டைப் செய்யவும் முடியும். நான் யூடியூப் thumbnail அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இதை கலர் சேஞ்ச் பண்ணவும் முடியும். உங்களுக்கு தேவையான கலரில் வைத்து கொள்ள முடியும். நான் இப்போது உங்களுக்கு இந்த பிளாக் கலரை வச்சு காட்டுறேன். இது பிளாக் மாறிடுச்சு. இப்போ இதை எப்படி நாம அப்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க ஷேர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டவுன்லோட் அப்படின்னு பள்ளத்தில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இங்க டவுன்லோட் அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது டவுன்லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.